ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, illustration 6. ஸோ அந்த illustration 6 நம்ம இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த என்ட்ரிஸ் எல்லாமே. அது என்னென்னு பார்ப்போம். From the following transactions, state the titles of the accounts to be affected, types of the accounts, and account to be debited and account to be credited. ஸோ கீழே இருக்க டிரான்சாக்ஷன் 10 டிரான்சாக்ஷனில் எந்தெந்த அக்கௌண்ட் வந்து எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது முதல்ல நம்ம பார்க்கணும். எதெல்லாம் டெபிட் பண்ணணும், எதெல்லாம் கிரெடிட் பண்ணணும் முதல்ல பார்க்கணும் ஆஸ் பர் த ரூல்ஸ். ஸோ அங்கூர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 6 lakhs rupees. இந்த அங்கூரில் இப்போ 2 டிரான்சாக்ஷன் வரும். ஒன்று கேஷ்னு அவங்க கொடுத்துட்டாங்க, இன்னொன்று இந்த கேஷ் எதுக்காக வருது, பிஸ்னஸ்க்கு. ஸோ பிஸ்னஸ்க்கு எதாவது போட்டிருக்காங்க, கேபிட்டலாக போட்டிருக்காங்க. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டும் எஃபெக்ட் ஆகுது, கேஷ் அக்கௌண்ட்டும் எஃபெக்ட் ஆகுது இந்த இடத்துல. தென் பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் கேஷ். ஸோ பர்ச்சேஸ் வந்து கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அது எதுக்கு கேஷ்க்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 2 அக்கௌண்ட் எஃபெக்ட் ஆகுது. ஒன்று கேஷ் அக்கௌண்ட்டு, இன்னொரு பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ்னால் அது உங்களுக்கு அசட்ஸில் வந்துடும் 80,000 rupees. தென் பெய்ட் சேலரி இஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ், இது வந்து கேஷாக பே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே 2 இது வருது ஃபார் 10,000 rupees. ஒன்று கேஷ் அக்கௌண்ட்டு, இன்னொன்று எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டுன்னு வருது. ஆல் சேலரி அக்கௌண்ட்டில் போடலாம். சோல்டு கூட்ஸ் டு ரோஹித் ஆன் கிரெடிட். ஸோ ரோஹித்துக்கு வந்து கூட்ஸ் செல் பண்ணியிருக்காங்க 60,000 rupeesக்கு. ஸோ இந்த இடத்துல 2 வருது. ஒன்று லைபிலிட்டி அக்கௌண்ட்டு, இன்னொன்று பார்த்தா ரோஹித் அக்கௌண்ட்னு ஒன்று வரும். இன்னொன்று அசெட் கம்மியாகுது, ஸோ தட் அசெட் அக்கௌண்ட் வரும், இல்லாட்டி கூட்ஸ் அக்கௌண்ட்னு ஒன்று வரும். தென் ஆஃபீஸ் மெஷின் பர்ச்சேஸ் ஃபார் கேஷ். ஸோ ஆஃபீஸுக்கு வந்து மெஷின் வந்து 12,000 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. மிஷினுக்கு ஒரு அசெட் உள்ளே வருது. ஸோ அசெட் அக்கௌண்ட் எஃபெக்ட் ஆகுது. பர்ச்சேஸ் ஆன் கேஷ் அக்கௌண்ட்டும் இங்கே எஃபெக்ட் ஆகுது, பிகாஸ் கேஷ்லாம் அவங்க பே பண்ணியிருக்காங்க. ஹீ டுக் லோன் ஃப்ரம் பேங்க். ஹீனா யாருன்னா அங்கூர் வந்து லோனில் பேங்க் வந்து லோன் வாங்கியிருக்காரு. ஸோ இங்கே வந்து 30,000 rupees வாங்கியிருக்காரு. லோனுங்கிறது கடன். ஸோ லைபிலிட்டி அக்கௌண்டிங் எஃபெக்ட் ஆகுது, அண்ட் ஆல்சோ பேங்க் அக்கௌண்டிங்கை எஃபெக்ட் ஆகும். ஹீ ரிசீவ்டு கமிஷன். ஸோ அங்கூர் வந்து கமிஷன் ரிசீவ் பண்ணியிருக்காங்க 4,000 rupees. ஸோ கமிஷன் கேஷாக தான் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ கேஷ் அக்கௌண்ட் எஃபெக்ட் ஆகும், அண்ட் உங்களுக்கு வந்து கமிஷன் அக்கௌண்ட்னு வரும். தென் போஸ்டேஜ் பெய்டுனாக்கா அது எக்ஸ்பென்சஸ். இது வந்து கேஷ் அக்கௌண்ட்டில் வரும், அண்டு கேஷ் அக்கௌண்ட்டும் எஃபெக்ட் ஆகுது, எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டும் எஃபெக்ட் ஆகுது. பெய்ட் ரெண்ட் இஸ் அன் எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அண்ட் ரெண்ட் அக்கௌண்ட் எஃபெக்ட் ஆகும். ரிசீவ் கேஷ் ஃப்ரம் ரோஹித் 60,000 rupees. ஸோ ரோஹித் கிட்ட வந்து 60,000 rupees கிடச்சிருக்கு. இங்கே சேல் பண்ண 60,000, கிரெடிட்டுக்கு சேல் பண்ண 60,000 இங்கே கிடச்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது 2 அக்கௌண்ட் இங்கே வருது. ஒன்று கேஷு, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ரோஹித் அக்கௌண்ட்னு வரும். ஸோ அது என்னென்னு நம்ம பார்ப்போம். we have to deal under the rules. ஸோ கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, அது ஒவ்வொன்றா பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் டேபிள் நீங்கள் எழுதணும் டிரான்சாக்ஷன் எழுதுறதுக்கு. ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் நம்பர், எத்தனை டிரான்சாக்ஷன் நம்பர் இருக்கோ அது எழுதணும் ஒவ்வொன்றா. நேம் ஆஃப் அக்கௌண்ட் 1, 2. தென் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் 1, 2. தென் ரூல்ஸ் அப்ளிகபிள் டு அக்கௌண்ட்ஸ் இன் டெபிட் ஆர் கிரெடிட் ஐட்டம்ஸ் ஃபார் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஸோ டெபிட்லேயோ கிரெடிட்லேயோ இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆச்சுனாக்கா அதுக்கு வந்து என்ன ரூல்ஸோ அது இங்கே எழுதணும். ஸோ இதுதான் ஃபார்மேட். ஃபஸ்ட்டு கேஷ். இஃப் கேஷ், அதாவது கேஷ் அக்கௌண்ட் நேம் ஆஃப் அக்கௌண்ட்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இஸ் கேஷ் அக்கௌண்ட், தென் இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் என்ட்ரி அங்கூர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 60,000 rupees. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அங்கூர் கேஷ் அக்கௌண்ட் எஃபெக்ட் ஆகுது, கேபிட்டல் அக்கௌண்ட் எஃபெக்ட் ஆகுது. என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் இது? கேஷுங்கிறது அசெட்டு. ஸோ அங்கே டைப் ஆஃப் அக்கௌண்ட் அசெட்டில் வருது. அதாட்டம் கேபிட்டல் எந்த அக்கௌண்ட் வருது? கேபிட்டல் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் வருது. ஸோ ரூல்ஸ் அப்ளிகபிள். கேஷ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் இங்கே என்ன ஆகுது? கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகுது. கேஷும் கேபிட்டல் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ செகண்ட் டைம் பர்ச்சேஸ் என்ன பண்ணியிருக்காங்க? பர்ச்சேஸ் கூட்ஸ் கேஷ் ஃபார் 80,000 rupees. இந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்கா நேம் ஆஃப் த அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட்டு எஃபெக்ட் ஆகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு கேஷ் அக்கௌண்ட் வரும். இதில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பென்சஸ் டைப்பில் வருது, அண்ட் கேஷ் வந்து அசட் டைப்பில் வருது. அதோட ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா பர்ச்சேஸ் வந்து உங்களுக்கு இது கேஷ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நமக்கு அசட் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து பெய்ட் சேலரிஸ் 10,000 rupees.
ஸோ சேலரி அக்கௌண்டிங் எஃபெக்ட் ஆகுது, கேஷ் அக்கௌண்ட் எஃபெக்ட் ஆகுது. ஏன்னா கேஷில் தான் சேலரி பே பண்ணியிருக்காங்க. சேலரி இஸ் அன் எக்ஸ்பென்சஸ், டைப் ஆஃப் அக்கௌண்ட் வந்து எக்ஸ்பென்சஸ் அண்ட் கேஷ் இஸ் அன் அசெட், ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சேலரிங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ்ஸு, அதை விட கேஷுங்கிறது டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே இன்க்ரீஸ்ன்னு போட கிடையாது, சேலரி இன்க்ரீஸ்ன்னு போட கிடையாது. அதனால இது போட்டிருக்காங்க, அவங்க ஒரு ப்ராக்கெட் மாதிரி போட்டிருக்காங்க. ப்ராக்கெட்னாக்கா அது ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு குறிக்குது. நெக்ஸ்ட், ரோஹித் சோல்டு பூட்ஸ் டு ரோஹித் 60,000 rupees. ஸோ எந்த அக்கௌண்ட்டும் எஃபெக்ட் ஆகுது, ரோஹித் அக்கௌண்ட் எஃபெக்ட் ஆகுது. அண்ட் சேல்ஸ், சோல்டுனா சேல்ஸ் நடந்திருக்கு, சேல்ஸ் அக்கௌண்ட்டு அங்கே வந்து எஃபெக்ட் ஆகுது. என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னாக்கா அசட் டெட்டார்ஸ், அசட் அக்கௌண்ட் உள்ளே வருது, தட் இஸ் மிஷினரி உள்ளே வருது, அது ஒரு அசட்டு. டெட்டார்ஸ்னாக்கா கடனாக இருக்குது. தென் ரெவென்யூ அக்கௌண்ட்டும் அங்கே வந்து இதாகும், எஃபெக்ட் ஆகும். தென் ரோஹித் ரூல்ஸ் பிரகாரம் ரோஹித் அக்கௌண்ட்டு நம்ம எழுதணும், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட்டு எழுதணும். ஸோ நெக்ஸ்ட், ஆஃபீஸ் மிஷினரி பர்ச்சேஸ் ஃபார் கேஷ் 12,000 rupees. ஸோ ஆஃபீஸ்க்கு வந்து மிஷினரி வாங்கியிருக்காங்க 12,000 rupeesக்கு. ஸோ ஆஃபீஸ் மிஷின் அக்கௌண்ட் வரும், கேஷாக வாங்கியிருக்காங்க, ஸோ கேஷ் அக்கௌண்ட் எஃபெக்ட் ஆகும். மிஷினரி வந்து அசட்டு, ஸோ அசட்டு அக்கௌண்ட் வரும். தென் கேஷும் அசட்டு, ஸோ அதுவும் அசட் அக்கௌண்ட்டில் வரும். தென் என்ன ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் மிஷின் அந்த அக்கௌண்ட் நம்ம எழுதணும், கேஷ் டிக்ரீஸ் ஆகிருக்கு, ஸோ கேஷ் அக்கௌண்ட்டு எழுதணும். தென் 6th one, he took loan from bank 30,000 rupees. ஸோ எதில் வாங்குறாருனாக்கா கேஷாக வாங்குறாரு லோனு. பேங்க் லோன், ஸோ கேஷ் அக்கௌண்ட் எஃபெக்ட் ஆகும், பேங்க் லோன் எஃபெக்ட் ஆகும். ஸோ கேஷுங்கிறது அசட்டு, ஸோ அசட் இங்கே வரும். பேங்க் லோனுங்கிறது கடன், ஸோ லைபிலிட்டி அக்கௌண்ட்டு இங்கே வரும் இந்த டிரான்சாக்ஷனில். ஸோ ஆஸ் பர் ரூல் பார்த்தீங்கன்னாக்கா கேஷ் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ கேஷ் அக்கௌண்ட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். பேங்க் லோன், பேங்க்லேருந்து லோன் வாங்குறதுனால பேங்க் லோன் இன்க்ரீஸ் ஆகுது, கடன் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ பேங்க் லோன் அக்கௌண்ட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும். தென் 7th, he received commission 4,000 rupees. இப்போ கமிஷன் வந்து 4,000 rupees வாங்கியிருக்காங்க, கமிஷன் வந்து கேஷாக வாங்கியிருக்காங்க, கேஷ் இஸ் அன் அசட்டு. ஸோ ரெண்டு அக்கௌண்ட்டும் எஃபெக்ட் ஆகுது, கேஷ் அக்கௌண்ட் அண்ட் கமிஷன் அக்கௌண்ட்டு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேஷ் இஸ் அன் அக்கௌண்ட் அசட்டு. ஸோ வந்து டைப் ஆஃப் அக்கௌண்ட் வந்து அசட் அக்கௌண்ட் அண்ட் ரெவென்யூனாக்கா வருமானம், கமிஷனுங்கிறது வருமானம், ஸோ ரெவென்யூ அக்கௌண்ட்டு எஃபெக்ட் ஆகும். இது வந்து கேஷ் இன்க்ரீஸ் ஆகுது ரூல் பிரகாரம், கமிஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. தென் போஸ்டேஜ் வாங்கியிருக்காங்க, அது ஒரு எக்ஸ்பென்சஸ்ஸு. ஸோ போஸ்டேஜ் அக்கௌண்ட் எஃபெக்ட் ஆகும், கேஷ் அக்கௌண்ட் எஃபெக்ட் ஆகும். இந்த இடத்துல எக்ஸ்பென்சஸ், போஸ்டேஜ் இஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ், டைப் ஆஃப் அக்கௌண்ட் இஸ் எக்ஸ்பென்சஸ். கேஷ் என்ன அசட் கம்மியாகுது, கேஷ் கொடுத்து தான் போஸ்டேஜ் வாங்கினாங்க, ஸோ அசட் அக்கௌண்ட்டும் இங்கே எஃபெக்ட் ஆகும். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி அந்த இதில் கேட்டகரியில் இந்த அக்கௌண்ட்டு வரும். அண்ட் கேஷ் டிக்ரீஸ் ஆகுது, அதனால கேஷ் அக்கௌண்ட்டும் இங்கே நம்ம அதில் தான் எழுதணும், டிரான்சாக்ஷன் எழுதணும். தென் ரெண்ட் பே பண்ணியிருக்காங்க, ரெண்ட் அக்கௌண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும், கேஷ் அக்கௌண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும். ரெண்ட் இஸ் அன் எக்ஸ்பென்சஸ், ஸோ டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஸ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் கேஷ் இஸ் அன் அசெட், ஸோ டைப் ஆஃப் அக்கௌண்ட் இஸ் அசெட். இதே ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கேஷ் டிக்ரீஸ் ஆகிருக்கு, ஏன்னா கேஷ் மூலமாக தான் கொடுக்குறாங்க. அந்த ரூலை அப்ளை பண்ணி நம்ம டெபிட்லையோ கிரெடிட்லையோ எழுதுறோம். தென் ஃபைனலி கேஷ் வந்திருக்கு 60,000 rupees ரோஹித் கிட்ட இருந்து. ஸோ கேஷ் வந்து கேஷ் அக்கௌண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும் அண்ட் ரோஹித் அக்கௌண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆஸ் கேஷ் இஸ் அசட் டைப் ஆஃப் அக்கௌண்ட் இஸ் அசட். ரோஹித் வந்து அசட்டாக தான் வாங்கியிருக்காரு, அதாவது கூட்ஸ் கொடுத்துருக்காங்க, கூட்ஸ் இஸ் அசட், ஸோ இங்கேயும் அசட் தான் வரும். ஸோ கேஷும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரோஹித்தோட இது லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ரூல்ஸ் பிரகாரம் அது வந்து நாம் எழுதணும். ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.